ஜெய் சாயிராம். துன்பங்களும் இன்பங்களும் சேர்ந்ததுதான் வாழ்க்கை. துன்பங்களை எதிர்கொண்டால்தான் இன்பங்களை மிக அதிகமாகவே அனுபவிக்க முடியும் என்பதை புரிந்து கொண்டு செயல்படலாம். எது வந்தாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை வளர்த்து கொள்ளலாம். ஜெய் சாயிரம். ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு பிரியமே, சர்வ நிச்சயமாக உன் வாழ்வில் அதிசயம் நடக்கும். அந்த அதிசயத்தை நானே உன்னுடைய வாழ்வில் நிகழ்த்தப் போகிறேன். ஆம் என் பிரியமே, உன்னுடைய வெற்றிக்கு நீதான் காரணகர்த்தாவாக இருக்க வேண்டும். என் அன்பு பிரியமே, இன்பங்களை அனுபவிக்க இன்னும் நீ மிக அதிகமாக போராட வேண்டும் என்பதை உனக்கு உணர்த்துவதற்காகவே, உனக்கு உணர்த்தவே துன்பங்கள் உன்னை நாடி வருகிறது என்பதை புரிந்து கொண்டு, அதை தெரிந்து கொண்டு உன்னை நீயே உற்சாகப்படுத்திக் கொள் என் பிரியமே. உன்னை நீயே உற்சாகப்படுத்திக் கொள்ள கற்றுக்கொள். ஆம் என் பிரியமே, நல்ல செய்தியை நிச்சயமாக நீ கேட்பாய். உனக்கானது எல்லாவற்றையும் நல்லதாகவே நான் நடத்தி காண்பிப்பேன். என் செல்ல பிள்ளைக்கு நான் தேர்ந்தெடுத்த பொக்கிஷத்திற்கு நல்லதை அமைத்து தந்து விடுவதுதான் உன் சாயப்பாவின் ஆசை, விருப்பமும் கூட. நான் உனக்கு அமைத்து தந்திருப்பதும் அருமையான வாழ்க்கைதான். புரிகிறதா என் பிரியமே? அற்புதமான வாழ்க்கைதான். அந்த அற்புதமான வாழ்க்கையை நீ பெற்றிருந்தாலும் ஒரு சமயம், ஒரு சில நேரம் வேகத்தில், ஒரு சில சமயம் கோபத்திலும், ஒரு சில சமயம் அறியாமையாலும், சின்ன சின்ன தவறுகளால் தெளிந்த நீரோடையாய் ஓட வேண்டிய வாழ்க்கையில் காற்றாற்று வெள்ளம் ஏற்படுகிறது என்பதை நீ எப்பொழுதுதான் உணர்ந்து கொள்ளப் போகிறாய்? உன்னுடைய வாழ்க்கையில் நடப்பது இதுதான் என் பிரியமே. உனக்கு புரிகிறதா? அதனால்தான் நிழலின் அருமை வெயிலில் தெரியும் என்பது போல வாழ்க்கை தடம் புரண்ட பின்புதான் தெரிகிறது, புரிகிறது எவ்வளவு அழகான வாழ்க்கை என்று. இன்னும் கொஞ்சம் பொறுமையாக காத்திருந்தால், இன்னும் கொஞ்சம் யோசித்து பேசியிருந்தால், இன்னும் சற்று நேரம் அமைதியாக செயல்பட்டிருந்தால் இப்படியெல்லாம் நடந்திருக்காதே என்று உன் மனம் வருத்தமும் படுகிறது. சில நேரம் அது நன்றாக தெரிகிறது என் பிரியமே. ஆனால் என்ன யோசித்தும் என்ன வருந்தியும் எதுவுமே செய்ய முடியாது. ஏனென்றால் நடந்தது நடந்ததுதான். அதை யாராலுமே மாற்ற முடியாது. உன்னாலும் முடியாது, உன் சாயப்பாவாலும் முடியாது. போனது போனதவையாகவே இருக்கட்டும். இனிமேல் எப்படி மீண்டும் உன் வாழ்வில் அழகான பூங்காற்றை வீச செய்ய வேண்டும் என்பதை பற்றி மட்டும்தான் யோசிக்க வேண்டும். உன் சாயப்பாவும் அதைதான் மீண்டும் மீண்டும் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். மீண்டும் உனக்கு ஒரு வாய்ப்பை நிச்சயமாக நான் கொடுப்பேன் என் பிரியமே. அதற்காக காத்திரு. நடந்தவற்றுக்கு யார் வேண்டுமானாலும் காரணமாக இருக்கட்டும். இனி நடக்க வேண்டியது என்னவென்று பார். ஏனென்றால் நீ வைத்த பாசம் உண்மை, நீ வைத்த நம்பிக்கை உண்மை, நீ வைத்த தன்னம்பிக்கை உண்மை என்னும் பட்சத்தில் அனைத்துமே சரியாகும். எனவே என் பிரியமே, தேவை முடிந்தவுடன் விலகும் நண்பர்கள் சுற்றி இருந்தால், உறவாடும் சொந்தங்கள், பணம் இருந்தால் மட்டுமே உறவாடும் பாசம் காட்டும் பந்தங்கள், இவர்களோடு இருப்பதை விட சற்று விலகி இருப்பதே மேல் என்று புரிகிறதா உனக்கு? அதுதான் உண்மையும் கூட. ஏனென்றால் என் பிரியமே, மனமும் கண்ணாடியைப் போலத்தான். உடையும் வரை யாரையும் காயப்படுத்துவதில்லை. நல்ல குணங்களோடும் நல்ல மன எண்ணங்களோடும் நீ இருந்தால் எப்பொழுதுமே உனக்கு மாற்றத்திற்கான அதிசயம் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். என் அன்பு பிரியமே, உன்னை ஏளனமாக பேசியவர்களை மனம் வருந்தி உன்னிடம் மீண்டு சென்று வருவார்கள், உன்னிடம் மீண்டு வருவார்கள். கவலையே படாதே என் செல்வமே.
கலங்கவே கலங்காதே. கலங்கிய முகத்தோடும் வாடிய முகத்தோடும் ஏன் இருந்து கொண்டிருக்கிறாய்? சாயப்பா, என்னுடைய துன்பங்கள் எல்லாம் எப்பொழுது தீரப்போகிறது? இன்னும் எத்தனை காலம்தான் நான் காத்திருக்க வேண்டும் என்று அப்பாவிடம் வந்து கேட்கிறாய் என் பிரியமே. அப்படித்தானே? கவலையே படாதே. நீ திரும்பும் திசையெல்லாம் நான் உன்னோடுதான் வந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்து விட்டாயா? உனக்கு துன்பம் வரும் பொழுது என்னுடைய நாம ஸ்மரணத்தை உச்சரிக்க கற்றுக்கொள். பிறகு உன் மனதில் மகிழ்ச்சி உண்டாகும். ஓம் சாயிராம், ஓம் சாயிராம் என்று உச்சரித்து பார். அந்த சமயத்தில் உன் வாழ்க்கையை நான் மாற்றி காட்டுகிறேன். மகிழ்ச்சியாக இரு. நீ வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டங்களிலிருந்து உன்னை விடுவிக்க நிச்சயமாக நான் உனக்கு உறுதுணை செய்கிறேன். நீ இது நாள் வரை என்னிடம் கண்ணீர் மல்க கேட்ட அனைத்தையும் உனக்கு ஒவ்வொன்றாக நான் நடத்தி தரப்போகிறேன். கவலைப்படாதே என் பிரியமே. வாழ்க்கை சொர்க்கமாகவோ மாறுவதும் நரகமாக மாறுவதும் உன்னுடைய எண்ணங்களை பொறுத்துதான். உன்னுடைய எண்ணங்களை பொறுத்தேதான் அமைகிறது. நான் சொல்வதை நன்றாக புரிந்து கொள் என் பிரியமே. ஜெயிக்க நினைப்பவர்கள் தவிர்க்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? வாழ்க்கையில் ஜெயிக்க நினைப்பவர்கள் தவிர்க்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? ஆசை, அடுத்ததாக கோபம், அடுத்ததாக பொறாமை எண்ணம். இதையெல்லாம் தவிர்த்து விட வேண்டியதுதான். அதீதமாக சந்தோஷமும் படாதே. சில நேரத்தில் வாழ்க்கையை அப்படி நீ இருந்தால் ஜெயிக்கவே முடியாது. இது எல்லாவற்றையும் தவிர்த்துவிட்டு வாழ்ந்து காட்டினால் உனக்கான வாழ்க்கை வெற்றிமயமாகவும் சந்தோஷமாகவும் மிக ஆனந்தமாகவும் இருக்கும். அதே போலத்தான் மற்றொன்றும் சொல்கிறேன் கேள் என் பிரியமே. வாழ்ந்து முடித்த பிறகு யாரையுமே மறக்கக்கூடாது. இதுதான் உன் வாழ்வின் வெற்றியாக இருக்க வேண்டும். வாழ்க்கையில் அன்பை தருபவர்களை விட அனுபவத்தை தருபவர்கள்தான் அதிகமாக இருக்கிறார்கள். புரிகிறதா என் பிரியமே? உன்னுடைய மனசாட்சியை முழுமையாக நம்பு. அது என்ன சொல்கிறதோ அப்படியே கேட்டு மாறப்பழகு. இழந்து விட்ட பின்புதான் ஒரு மனிதன் முழு உலகத்தை ஆதாயமாக பெற்றாலும் கூட அதில் பலனே இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எனவே நல்லது நடக்கும் என்று மனதார நம்பு. சாயி சாயி என்ற நாமத்தை உச்சரிக்கும் பட்சத்தில் உனக்கு நல்லது நடக்கும். நிச்சயமாக உன்னிடம் உள்ள கஷ்டங்களை தீர்த்துவிட்டு உன் கனவு அனைத்தையுமே நான் நிஜமாக்கப் போகிறேன். கவலைப்படாதே. அதுவரை சற்று பொறுமையாகவும் அமைதியாகவும் இரு. நான் இருக்கிறேன். நிச்சயமாக நீ கேட்பதெல்லாம் கிடைக்கும். நீ நினைத்ததெல்லாம் நடக்கும். நீ என்னிடம் பிரார்த்தனையாக வைத்தது அனைத்துமே உனக்கு நிறைவேறும். உன்னை யாருடைய முன்னிலையிலும் தாழ்ந்து போக நான் விட்டுவிட மாட்டேன் என் பிரியமே. இன்று உன் மனதில் ஏற்பட்ட காயம் என்பது எனக்கு ஏற்பட்டதற்கு சமமாகும். உனக்கு ஒரு விஷயம் சொல்வது கேள். பொறுமையாக கேள். கவலை இல்லாமல் இரு. எந்த ஆபத்திலிருந்தும் நீ முற்றிலுமாக காப்பாற்றப்படுவாய் என்பதில் துளி அளவு கூட உனக்கு சந்தேகமே வேண்டாம். ஏனென்றால் நான் தான் உன்னோடு இருக்கிறேனே. உன் பாதையை என்னால் வடிவமைக்கப்பட்டது. நானே உனக்கு மருந்தாகவும் படைப்பாளியாகவும் இருக்கிறேன். உனக்கான நல்ல நேரத்தை நான் உருவாக்கிவிட்டேன். எப்படி என்று கேட்கிறாயா? உன் வீட்டில் சுப செய்தியை நீ கேட்கும் நேரம் வெகு அருகில் வந்துவிட்டது. நீ மனதில் நினைத்ததெல்லாம் ஒவ்வொன்றாக நடக்கப் போகிறது. சர்வ சகல மங்கள்களும் உண்டாக நான் சொல்வதை கவனமாக கேள். நிச்சயமாக ஒவ்வொன்றாக உன் இல்லத்தில் நல்லது நடக்கப் போகிறது. நான் நடத்தி காட்டுகிறேன். உன் எதிர்கால வாழ்க்கை நீ எதிர்பார்ப்பது போல நிச்சயமாக அமையப் போகிறது. கவலையே படாதே என் செல்வமே. என் அன்பு பிரியமே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யுகமாக போகிறதே என்று அப்பாவிடம் வந்து புலம்புகிறாய். இதுவரை எத்தனை யுகங்களை பார்த்திருக்கிறேன் என்று உனக்கு தெரியுமா?
உன்னை போன்ற எத்தனை பேர் வந்தார்கள் போனார்கள் என்று எனக்கு தெரியும். இனியும் வரத்தான் செய்வார்கள். ஆம் என் குழந்தையே, அவர்களில் பெரும்பாலோன் இப்படித்தான் புலம்பித் தவித்தார்கள். ஆனால் ஒரு சிலரோ எல்லாவற்றையும் எதிர்த்து போராடி என்னுடைய துணை கொண்டு, அப்பாவின் துணை கொண்டு கர்மாவை கழித்து நின்றார்கள். ஆகவே உனக்கு நன்மை செய்து தீர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். நன்மை செய்தே வேண்டும் என்று நான் முடிவுக்கு வந்துவிட்டேன் என் பிரியமே. இது நான் தரும் நம்பகமான வாக்கு, உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. கவலையே படாதே. அழகான அனுபவத்தை கலந்து கொண்டு உனது வாழ்க்கை முன்னேறி செல்ல நான் அனைத்துமாக இங்கு வேலை செய்து கொண்டிருக்கிறேன் என் பிரியமே. உனது அதிர்வுகளில் நிச்சயமாக அது உனக்கு மாற்றத்தக்க அற்புதமாகவே தெரியும். ஒவ்வொன்றாக உன் வாழ்வில் நடக்கும். நீ நினைத்து கொண்டு பார்த்தால் எல்லாம் மாற்றத்தக்க அற்புதமாகவே நிகழும். மிகப்பெரிய நன்மைகள் உன்னை தேடி வரும். ஆம் என் பிரியமே, சுபமான நிகழ்வுகளும் மகிழ்ச்சியை இரட்டிப்பாகும் சுக நிகழ்ச்சிகளும் உன் வாழ்வில் ஒவ்வொன்றாக நடக்கும். ஆகவே உன் முயற்சிகளை கையிலெடு. எந்த தயக்கமும் இல்லாமல் நீ செய்யும் முயற்சிகளை எடுத்துக்கொண்டே இரு. பிறகு பார், வெற்றி உனக்கே. வெற்றி நிச்சயமாக உனக்கே. உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதாகவே நடக்கும், நல்லதாகவே மாறும். ஓம் சாயிராம், ஓம் சாயிராம் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் என் பிள்ளைக்கு நல்லது நடக்காமல் வேறு யாருக்கு நடக்கப் போகிறது? நான் இருக்கிறேன் குழந்தையே. நல்லது நடக்கப் போகிறது. நம்பிக்கையின்படி நடந்தால் உன் வாழ்வில் நலமும் வளமும் செல்வமும் எல்லாம் வந்து ஒரு சேர சேரும். ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள். பிரச்சனைகளால் பின்னப்பட்டதுதான் இந்த வாழ்க்கை. ஆனால் தீர்க்கவே முடியாத பிரச்சனை என்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. தீர்ப்பதற்கான வழி நம்மிடத்தில் உண்டு என்பதை முழுமையாக நம்ப வேண்டும். நம்பிக்கையோடு கண்களை திறந்து பார்த்தால், மனக்கண்களை திறந்து பார்த்தால் பிரச்சனைக்கான தீர்வு நிச்சயமாக கிடைக்கும். விரக்தி ஏற்படாமல், விரக்தியில் மூழ்காமல் செயல்பட்டால் உனக்கான நல்ல முடிவு, உன் பிரச்சனைக்கான தீர்வு நிச்சயமாக கிடைக்கும். நீ இது நாள் வரை ஏங்கி இருந்தது ஒன்று உன் கையில் வந்து சேரும் நேரமும் உன்னை நெருங்கி இருக்கிறது. சந்தோஷமாக இரு. உனக்கு நல்ல செய்தி வரத்தான் போகிறது. இனிமை நிறைந்த வாழ்வு உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. வாய்ப்பு என்பது எல்லோருடைய வாழ்விலும் கிடைக்கக்கூடிய ஒன்றுதான். சிலருக்கோ அந்த வாய்ப்பே தேடி வரும். சிலருக்கோ அந்த வாய்ப்பை தேடி தேடி செல்ல வேண்டிய சூழ்நிலையும் வரும். நீ என்னுடைய பொக்கிஷம். அந்த வாய்ப்பே உன்னை தேடி வந்திருக்கிறது. அதை சரியாக பயன்படுத்தி, சரியான முறையில் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி வெற்றி பெறப்போகிறாய். வெற்றியை காணப்போகிறாய். ஆம் என் குழந்தையே, நல்லதே நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். நிரந்தர நன்மையாகவே இருக்கும். நான் உனக்கு துணையாக எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறேன். உனக்கு பிடித்த ஒன்றை உன் கைகளில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். நல்ல மனதுடைய உனக்கு இனி வாழ்வில் கஷ்டமே இல்லை. கலங்காதே. நல்ல மனம் படைத்த உனக்கு நல்லது நடக்காமல் வேறு யாருக்கு நல்லது நடக்கப் போகிறது? என் அன்பு குழந்தா, உனக்கான நேரம் நன்றாக கனிந்திருக்கிறது. நல்ல வாழ்வு உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. நீ ஏங்கி தவித்த ஒன்று உன் கையில் வந்து சேரும் நேரமும் உன்னை நெருங்கி இருக்கிறது. இனி உன் வாழ்வில் வெற்றி மேல் வெற்றிதான். எப்பொழுதுமே சாயின் நாமத்தை சாயி சாயி என்று சொல்லிக்கொண்டே எந்த ஒரு நாளையும் தொடங்கினால் அந்த நாள் நல்ல நாளாகத்தான் இருக்கும். அப்பொழுது உன்னுடைய மனம் அலைக்கழிக்கப்படாமல் அமைதியாகவே செயல்படும். குறைந்தது ஒரு 10 நிமிடமாவது மௌனமாக தியானம் பண்ணி மனதிலே சாயி சாயி என்று உச்சரித்து கொண்டே இருந்தால்
நினைக்காதது நடக்காது என்று நினைத்தது எல்லாம் வசமாகும். நினைப்பதற்கு மேலாக எல்லாம் சாதகமாகவே நிகழும். விடியல் வரப்போகிறது என்று நம்பு. வெளிச்சம் பிரகாசமாக தெரியப் போகிறது என்று நம்பு. வெற்றி நிச்சயமாக உனக்கு உண்டு. வாழ்க்கையில் நீ அனுபவித்த வேதனை, துயரம், மற்ற எந்த இக்கட்டான நிலையையும் வேறு யாராவது அனுபவிக்கிறார்கள் என்று நீ உன் கண்ணால பார்த்தால், அனுபவித்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவியை செய். தர்மங்களில் தலையாயது உதவி. தேவைப்படுபவர்களுக்கு உதவுவது, அவர்களின் உதவியற்ற நிலைமையை பார்த்து ஏளனம் செய்யாமல் இருப்பதுதான் மிக மிக புண்ணியமான செயல். வருவது வரட்டும். உறுதியாக எப்போதும் நிதானத்துடனும் நம்பிக்கையோடும் செயல்பட்டு பார். அப்போது நீ மிகுந்த பலனை சர்வ நிச்சயமாக நம்புவாய். உன் பிரச்சனை எதுவானாலும் அதற்கு பரிகாரம் என்னிடம் உண்டு. பரிகாரம் என்னிடம் இருந்து கொண்டிருக்கும் பொழுது நீ எங்கெங்கோ ஓடிக்கொண்டிருந்தால் நான் என்ன செய்ய இயலும்? என்னை பரிபூர்வமாக நம்பு. உன்னுடைய உடல், மனம், செல்வத்தை என் பாதத்தில் வைத்துவிடு. உன்னை விட்டு நான் எங்கே செல்லப் போகிறேன்? என் இருப்பிடமே உன் இதயம்தான். உன் இதயமே என் கோயிலாக இருந்து கொண்டிருக்கிறது. என் அன்பு குழந்தையே, சாதித்து விட்டாய். சாதனையை செய்து விட்டாய். இனி எப்பொழுதுமே உனக்கு வெற்றி மேல் வெற்றிதான். என் அன்பு குழந்தையே, இது நாள் வரை நீ வாழ்ந்த வாழ்க்கை, இனி வாழப்போகும் வாழ்க்கை எல்லாமே வேறு விதமாக மாறப்போகிறது. இல்லை என்ற நிலையே இனி உன் வாழ்வில் இல்லவே இல்லை. நான் உனக்காக இருக்கும் பொழுது தேவையில்லாமல் உன் கண்களில் கண்ணீரை வழிய விடவே கூடாது. நான் தான் உனக்காக எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறேனே. பின் ஏன் உன் மனதில் இத்தனை பாரத்தோடு இருக்கிறாய்? கண்களில் வழியும் நீரை பார்த்து என் மனம் அவ்வளவு வேதனை அடைகிறது. உன் அப்பாவின் தெய்வ தீர்ப்பு இதுதான். இதுநாள் வரை கண்ணீரோடும் கவலையோடும் இருந்த என் பிள்ளைக்கு நல்லதை நடத்த நான் முடிவு செய்துவிட்டேன். இனி வரப்போகும் எல்லா நாட்களும் உனக்கான வசந்த நாட்களாகவே இருக்கும். உன் கஷ்டமெல்லாம் தீரும். உன் வேதனையெல்லாம் முடிவுக்கு வரும். உன் துக்க நாட்கள் எல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறேன் உன் சாயி தேவா. புலம்புவதும் என்னிடம் கேட்பதும், உன் கண்ணால் என் கண்களை ஏக்கத்தோடு பார்ப்பதும் எனக்கு புரியாமல் இல்லை என் குழந்தையே. முடியுமா முடியாதா என்ற வார்த்தைகளை மறந்துவிடு. முடியும் என்ற நம்பிக்கையோடு அடுத்த அடியை எடுத்துவை. உனக்கான வாழ்வு நிச்சயமாக மிக பிரகாசமாகவே உன் கண்களுக்கு தெரியும். உன் கஷ்டங்களுக்கான முடிவும் உன் கண்களுக்கு புலப்படும். தோல்விகள் வந்துவிட்டால், சோதனை வந்துவிட்டால் உடனே முடங்கி உட்கார்ந்து விடாமல் அதற்கான காரணங்களை நீ கண்டறிந்து செயல்படு. அதற்கான காரணம் என்ன என்பதை ஆராய். அப்பொழுதுதான் உன்னுடைய நாளைய வெற்றியை நோக்கி உன்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியும். அதற்கான மிகப்பெரிய மாற்றத்தை, உன் வாழ்வில் நடக்கப் போகும் அந்த மாற்றத்தை நான் முடிவு செய்துவிட்டேன். அதற்காக அத்தனை வேலைப்பாடுகளையும் செய்து முடித்து விட்டேன். இனி உன் வாழ்வில் மாற்றங்கள் நிகழப்போவது மட்டுமே உறுதியான வாக்கு. அதை வாங்கிக் கொள்ள, அந்த மாற்றத்தில் உன் வாழ்க்கையை மாற்றியமைக்க நீ தயாராகு. உனக்கேற்றாற்போல் உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கு ஆயத்தமாகு. உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றுவதற்கும் நிம்மதியான வாழ்க்கையாக மாற்றுவதற்கும் உன்னாலான முடிவுகள், உன்னாலான முயற்சிகளை எடுத்துக்கொண்டே இரு. உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் சாயி தேவா உன்னுள்ளேயே இருந்து அத்தனை வேலைகளையும் செய்து கொண்டே இருப்பேன். இனி உன் வாழ்க்கையில் இன்று இரவோடு முடியப் போகும் உன் கஷ்ட காலத்தினால் நாளை முதல் உன் வாழ்க்கையில் சகல சௌபாக்கியத்தையும் பெற்றுக்கொண்டு செல்வ செழிப்போடு உன் வாழ்க்கையை புது அத்தியாயத்தில் அடியெடுத்து வைக்கப் போகிறாய். இனி உன் வாழ்வில் எல்லாமே பிரகாசமான காலம்தான். பிரகாசமான எதிர்காலம் உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது.
புதிய வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கப் போகும் என் பிள்ளைக்கு தேவையான அத்தனை வசதிகளையும் நான் உனக்கு செய்து கொடுப்பேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. இது வெறும் ஆறுதல் வாக்கல்ல, உனக்கான தெய்வ வாக்கு. இது நாள் வரை உன் வாழ்க்கையில் எல்லா இன்பத் துன்பங்களையும் கடந்து வந்து விட்டாய். கஷ்ட நஷ்டங்கள் அனைத்தையும் பார்த்து விட்டாய், சகித்து விட்டாய். இனி போராடுவதற்கு எதுவுமே இல்லை. போராட வேண்டிய அத்தனையும் போராடி விட்டாய். கஷ்டப்பட வேண்டியது அத்தனையும் கஷ்டப்பட்டு விட்டாய். உன்னுடைய போராட்டம் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. இது நாள் வரை பொறுமையோடு இருந்த உனக்கு ஒரு நல்ல பதில் கிடைக்கப் போகிறது. உன் பொறுமைக்கான பரிசு என் கையில் உள்ளது. அதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். யார் தடுத்தாலும் அது நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். என் பொக்கிஷத்தை சந்தோஷமாக வைத்துக்கொள்வது மட்டுமே என்னுடைய வேலை. நான் கண்டெடுத்த பொக்கிஷம் நீ. உன் முகத்தில் ஆனந்த கண்ணீரை பார்க்காமல் நான் ஓயவே மாட்டேன். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். எப்பொழுதுமே ஏதாவது ஒரு விஷயத்தை நினைத்து நினைத்து மனதில் போட்டு பயந்து கொண்டே இருப்பதால் உன் வாழ்க்கை எதுவுமே மாறிவிடாது. அதை போல முடிந்து போனதை நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டும் வேதனைப்பட்டு கொண்டும் இருப்பதால் முடிந்தது ஏதாவது மாற்றம் கண்டு திரும்பி உன்னிடமே வரப்போகுதா? நிச்சயமாக எந்த மாற்றமும் நிகழாது. எனவே முடிந்ததை நினைத்து வருந்தாதே. எதையுமே நினைத்து வருத்தம் கொள்ளாதே. நடப்பது நடக்கட்டும், வருவது வரட்டும், போவது போவட்டும் என்று உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை சந்தோஷமாக, ஆனந்தமாக, நிம்மதியாக எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழ்க்கையை வாழ பழகு. உனக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையில் இப்பொழுது எவ்வளவு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் உன்னால் தேடிக்கொள்ள முடியுமோ அவ்வளவு சந்தோஷத்தோடு இரு. ஏனென்றால் உன்னுடைய எதிர்காலம் உன் கையில் இல்லை. அது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டது. அதன்படிதான் எல்லாமே உன் வாழ்வில் நடக்கும். நீ கவலைப்படுவதாலோ வேதனைப்படுவதாலோ எதுவுமே மாறப்போவதே இல்லை. எது வந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. எது நடந்தாலும் தைரியத்தை மட்டும் விட்டு விடாதே. இன்பம் துன்பம் இரண்டும் கலந்து வருவதுதான் வாழ்க்கை. இதுதான் அனைவருக்கும் நியதியும் கூட. உனக்கு மட்டும் கவலை வருகிறதே என்று வேதனைப்படுவதை விட்டுவிட்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையெல்லாம் சற்று திரும்பிப்பார். உன்னை விட அதிகமாக கஷ்டப்படுபவர்களும் உன்னை விட அதிகமாக போராட்டத்தில் சிக்கி தவிப்பவர்களும் இந்த உலகத்தில் இருக்கவே செய்கிறார்கள். நீ மட்டும் அதற்கு விதிவிலக்கா? நிச்சயமாக இருக்க முடியாது. உன் வாழ்க்கையில் நீ எதிர்கொண்ட அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு வந்துவிட்டது. உன் போராட்ட காலம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறேன். உன் ஆபத்து காலத்திற்கெல்லாம் ஒரு முடிவு கட்டப் போகிறேன். அது எல்லாமே இன்று இரவோடு முடியப் போகிறது. நாளை முதல் ஏற்றம், மாற்றம், சந்தோஷம், ஆனந்தம், நிம்மதி மட்டுமே உன் வாழ்வில் நிரம்பி இருக்கப் போகிறது. இது உன் சாயப்பா உனக்கு எழுதி கொடுக்கும் சத்திய பிரமாணம். நம் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழாதா? நம் வாழ்க்கையில் அதிசயங்கள் வராதா? நம் வாழ்க்கையிலும் ஏற்றமான வாழ்க்கை வராதா என்று நீ ஏங்கி ஏங்கி இப்பொழுது உன் மனம் நம் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடக்காது, நாம் அவ்வளவு அதிர்ஷ்டம் செய்யவே இல்லை, நம் வாழ்க்கையில் ஆச்சரியங்களும் அற்புதங்களும் நிகழுமா நிகழவே நிகழாதா என்று குழப்பம் உன் மனதில் வந்திருக்கிறது. நீ கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு பல போராட்டங்களை சந்தித்ததால் தான் உன் மனம் இப்படி எதிர்மறையாக மட்டுமே சிந்தனை செய்கிறது. உன்னுடைய எதிர்மறை எண்ணங்களை உன் மனதிலிருந்து முதலில் அழித்துவிடு. தேவையில்லாத விஷயங்களை நினைத்து வருந்துவதை முதலில் நிறுத்திவிடு. காரணம் இருந்தால் கூட கவலைப்படாதே. காரணமே இல்லை என்றாலும் கவலைப்படாதே. எது நடந்தாலும் நடப்பது நடக்கட்டும் என்று விட்டுவிடு. உன் மனதை அமைதியாகவும் நிம்மதியாகவும் வைத்துக்கொள். உனக்கு தேவையான அனைத்தையும் நான் உனக்கு செய்து கொடுக்கும் வேளையில் இருக்கும் பொழுது தேவையில்லாத பயமும் குழப்பமும் உன் மனதில் எதற்கு? நான் தான் உன்னோடு எப்பொழுதும் இருக்கிறேனே. இந்த நம்பிக்கையோடு இரு. எப்பொழுதும் நேர்மறை சிந்தனையோடு இரு.
எதிர்மறை எண்ணத்தில் உன் மனதில் நுழைய விடாதே. எது வந்தாலும் நான் பார்த்துக்கொள்கிறேன், சாயப்பா பார்த்துக்கொள்வார் என்ற நம்பிக்கை மட்டும் உன் மனதில் இருந்தால் போதும். அனைத்தையும் சாதித்து காட்டும் வலிமை உன்னில் தானாகவே வந்துவிடும்.